தாத்தா வந்து ஒரு தமிழ் ஆசிரியர். ஸோ, அதனால ஓகே. எங்க அப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு தமிழ் பேர் தான். ஸோ, அப்பாவுக்கு வந்து எனக்குமே அந்த மாரி தமிழ் பேரா வைக்கணும் அப்படின்ற மாரி இருந்துச்சு. இரு தொடை அழகும் இணை முழந்தாலும் கந்தஸ்ரீல வந்து நெறைய லைன்ஸ் வந்து ரொம்ப இது. ம். இந்த பர்ட்டிகுலர் லைன் வந்து பாடுனா, இந்த பர்ட்டிகுலர் லைன் வந்து இந்த குழந்தை வேணும் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்றவங்க வந்து இந்த லைன் வந்து பாடுனா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஓமெனும் பிரணவ மந்திர கந்தனே என் முருகனே. தமிழ் மொழி தான் மூத்த மொழி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சங்க இலக்கியம்ங்கிறது வந்து ரொம்ப பழமையான இலக்கியம். ஸோ அந்த இலக்கியம் வந்து அந்த இலக்கியம்ல நம்ம முருகரை பற்றின நிறைய பாடல்கள் இருக்கு. ஸோ அதனாலே நம்ம வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி தமிழ் நம்மளோட மூத்த குடியினர் எல்லாருமே வந்து நம்ம தமிழ் கடவுளை வணங்கினாங்கன்றது நம்ம அதில் ஒரு இது ஒரு இலக்கியம்ல இருக்கு. முருகர் தான் சிவனுக்கும் தமிழ் கற்பித்தார் அப்படின்றது வந்து இருக்கு. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்ணிக்கிறேன். உங்க நேமே வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. ஒரு அதுல நிறைய மீனிங் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தோணுது. பேருக்கு பின்னாடி ஒரு மீனிங் என்ன மீனிங்கா இருக்கு? அது எங்க தாத்தா வந்து ஒரு தமிழ் ஆசிரியர். ஸோ அதனால ஓகே. அப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு தமிழ் பேர் தான். ஸோ அப்பாவுக்கு வந்து எனக்குமே அந்த மாதிரி தமிழ் பேராக வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போது வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு பழைய நம்ம அந்த காலத்தில் ஒரு ராஜா பேர் வந்து சேரலாதன். ஓகே. அவர் வந்து எல்லா எல்லா இதையும் தாண்டி அவரோட கொடியை போயிட்டு வந்து இமயத்தில் போய் நட்டுட்டு வந்தார். ஸோ அதனால் அவருக்கு இமயவரம் பெண் அப்படின்னு வந்து பேர் வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பையனும் ஏதாச்சும் ஒன்று ஒரு பண்ணுவோம், கொடி சாதிப்பான், எடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் சாதிப்பான்ற ஒரு இதில் வந்து எங்கள் அப்பா நினைவு. இப்போ நம்ம ஒரு கோவிலுக்குள்ளே வந்தாச்சு இல்லையா? ஸோ எப்படி பாட்டு பாடாம எப்படி போறது? ஸோ அதனால ஒரு முருகன் சாங் இருந்தா பாடிடலாமா? ஷூர். ஓகே. இரு தொடை அழகும் இணை முழந்தாலும் மொக 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 மொகன நக 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 நகன டிகுகுண 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 டிகுண ரர 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 ரி 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 டு 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 டகு டகு டிகு டிகு டங்கு டிங்கு கு விந்து விந்து மகிழோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து. ஓகே, சாங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுல ஒரு வரிகள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். விந்து அந்த லைன். அதுக்கான மீனிங் வந்துட்டு சொல்ல முடியுமா சார் நம்மளுக்கு? இந்த சாங் வந்து இந்த பர்ட்டிகுலர் கந்தஸ்ரீல வந்து நிறைய லைன்ஸ் வந்து ரொம்ப இது. இந்த பர்ட்டிகுலர் லைன் வந்து பாடினா, இந்த பர்ட்டிகுலர் லைன் வந்து இந்த குழந்தை வேணும் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணுறவங்க வந்து இந்த லைன் வந்து பாடினா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது ரொம்ப அந்த ஒரு இதுக்கு ஒரு லைனும் ஒவ்வொரு இதுக்கு வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பர்ட்டிகுலர் லைன் வந்து குழந்தை வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேண்டுறப்போ இந்த சாங் வந்து பாடினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து சார் பாடிட்டாரு. இப்போ நீங்களும் ஏதாச்சும் ஒரு சாமி பாடல் பாடலாமா? ஓகே. ஓமெனும் பிரணவ மந்திர கந்தனே என் முருகனே. அழகு என்றால் முருகு எந்தன் ஆதி தமிழின் தெய்வமே. அறுபடைக்கும் முதல்வன் நீயே செந்திலாண்டவ தெய்வமே. செந்திலாண்டவ தெய்வமே. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. தேங்க்யூ. சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. தமிழ் கடவுள் முருகன் சொல்லி சொல்றாங்க இல்லையா? அது ஏன் தமிழ் கடவுள் வந்து முருகன் சொல்லி சொல்றாங்க? அதுக்கு என்னது அர்த்தம்? தமிழ் மொழி தான் மூத்த மொழி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா. ஸோ அந்த ஒரு மொழி வந்து நம்ம அதில் வந்து இலக்கியம் நம்ம நிறைய இலக்கியம் இருக்குது. அதில் வந்து சங்க இலக்கியம்ங்கிறது வந்து ரொம்ப பழமையான இலக்கியம். ஸோ அந்த இலக்கியம்ல நம்ம முருகரை பற்றின நிறைய பாடல்கள் இருக்குது. ஸோ அதனாலே நம்ம வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்மளோட மூத்த குடியினர் எல்லாருமே வந்து நம்ம தமிழ் கடவுளை வணங்கினாங்கன்றது நம்ம அதில் ஒரு இது. ஆல்சோ நம்ம அந்த 5 நிலங்கள் இருக்கு இல்லையா?
முல்லை, முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாளையம், இந்த இது எல்லாமே வந்து நம்ம முல்லை வந்து முருகரோடது. முருகரோட. ஸோ அப்போது அந்த பர்டிகுலர் இதுலேருந்தே நம்ம மக்கள் வந்து முருகரை கும்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால நம்ம தமிழ் கடவுள் முருகன்ற மாதிரி சொல்லுவோம். ஆல்சோ ஒரு இலக்கியம்ல இருக்குது, முருகர் தான் சிவனுக்கும் தமிழ் கற்பித்தார் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அதுவுமே இலக்கியம் சொல்லுது. இன்னொன்று என்னன்னா, சிவன் ஆல்சோ வந்துட்டு தமிழ் கடவுள் சொல்றாங்க இல்லையா? சிவன் பத்தி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? சிவன் நம்ம எல்லாருக்குமே எனக்கு பர்டிகுலராக சிவன் வந்து எப்படின்னா, நமக்கு இப்போ நம்ம முருகர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அவரை கும்பிடும்போது நமக்கு வந்து ஒரு லைக் நம்ம மனசு உருகிற மாதிரி நமக்கு ஒரு இது இருக்கும். எனக்கு இப்போ என்னோட பர்சனலாக நான் வந்து சிவன்கிட்ட வேண்டுறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப தைரியம் கொடுக்குற ஒரு கடவுளாக தான் எனக்கு ரொம்ப இருக்கும். அப்படி ஆல்சோ அதான் நம்ம முருகர் வந்து சிவனுக்கு தான் வந்து தமிழ் கற்பித்தார்ன்றது வந்து இலக்கியத்தில் இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து அவரை கும்பிடும்போது எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஆல்சோ வந்து நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவேன். ஓகே. இன்னொன்று என்னென்னா, உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு நான் முருகன் வழிபாடு பண்ணி எனக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? இப்போ என்னோட வாழ்க்கையிலலாம் ஒரு அதிசயம் இருக்குது. ஸோ நான் எல்லாரோட வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி அதிசயம் இருக்கு இல்லையா? ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா நிகழ்வு? ஸோ எனக்கு ஒரு நடந்திருக்கு. ஸோ அது வந்து எனக்கே ஒரு ரொம்ப லேட்டாக தான் எனக்குமே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. எப்போ அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 years பேக் நான் ரொம்ப நாளாகவே வந்து மியூசிக்கில் வந்து பண்ணிட்டுருக்கேன். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது அதெல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஆனால் பெருசாக அளவுக்கு அப்போது வந்து நான் அப்போலேருந்து சினி சாங்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிருந்தேன். பெருசாக உங்களுக்கு ரீச் கிடச்சிச்சு, உங்களுக்கு ரெகனைஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு டைம் நாங்கள் ட்ரிப் போயிருந்தோம். எங்களுக்கு அது வந்து பர்சனலாக அந்த முருகர் கோயில்ன்றது தெரியாது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்பலாம் பக்தர் அந்த மாதிரி இல்லை. இப்போது ஒரு 1.5 years தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து முருகர் மேலே வந்து பக்தியாச்சு. ஸோ அப்போ நாங்கள் ஒரு கோவில் போயிருக்கும்போது குழந்தை வடிவேல்னு ஒரு கோவில் இருக்குது கொடைக்கானல்ல, பூம்பாறையில். அதுக்கு மேலே ஒன்று. ஆமாம், அது யூஸ்வலி சொல்லுவாங்க, இந்த பழனிக்கு போனால் அந்த கோவிலுக்கு வந்துட்டு போகணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இது இங்கே அந்த கோயிலுக்கு எங்களுக்கு தெரியாது, அது முருகர் கோயில் தெரியாது, அதுக்கு பேர் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் நாங்கள் அங்கே போனோம். கரண்ட்டும் இல்லை அந்த டைமில். ரொம்ப நைட் ஆகிடுச்சு, ரொம்ப செம குளிர். ஆக்சுவலி செம குளிர். ஆல்சோ வந்து ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, கரண்ட்டும் இல்லை. ஸோ நாங்கள் போய் நம்ம சாமி கும்பிட்டு நான் வந்து ஜஸ்ட் அப்போ தான் நான் வேண்டிட்டு வந்தேன், எனக்கு இந்த மாதிரி என்னோட பூஸ்ட் ஆகணும், என்ன ஒரு 4 பேர் தெரியணும், என்னோட திறமை எப்படி இருக்குன்றது 4 பேர் தெரியணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ போயிட்டு வந்து ஒரு 1 weekக்கு அப்புறம் நான் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போலேருந்து தான் அப்போ ஒரு முருகர் சாங் வந்து பாடி போட்டேன். அதுதான் என்னோட எனக்கு பூஸ்ட் பண்ணி கொடுத்ததே அந்த ஒரு வீடியோ தான். அந்த ஒரு முருகர் வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பெரிய பூஸ்ட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அப்படி தான் எனக்கு ரெகனைஸ் ஆச்சு. எனக்கு என்னோட ஃபேஸ் வந்து மக்கள் தெரிய ஆரம்பிச்சது. இங்கே வந்து இப்போ இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்ற எல்லாத்துக்குமே காரணம் முருகர் மட்டும்தான். அந்த ஒரு சாங்கில் ஆரம்பிச்சு தான் என்னோட லைஃப் இது வரைக்குமே வந்துட்டுருக்கு. அது எனக்கு இப்போ 1 week பேக் ஒரு 1 month 2 month பேக் ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கு அதில் வந்து அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு கிளிக் ஆச்சு. ஓகே, நம்ம அப்போ போகணும் அப்படின்றது எனக்கு இப்போ ஒரு 1 month முன்னாடி தான் தெரியும். ஓகே. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாச்சும் தனியாக இருக்கும்போது இன்சிடென்ட் நடந்திருக்கா? இந்த முருகனால தான் வந்து இந்த ஒரு அதிசயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. நான் ஆக்சுவலி லைக் சின்ன வயசுலேருந்து இவங்க சொன்ன மாதிரி தான் அவ்வளோவா ஸ்பிரிச்சுவலில் இருந்ததில்லை. பட் லைக் ரீசெண்டாக இந்த மாதிரி லைக் சாங்ஸ் கேட்க உண்மையாகவே எனக்கு ரொம்ப லைக் ஓகே, அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து அது லைக் நான் லைக் முருகர் பாட்டு அண்ட் லைக் சிவன் சாங்ஸ் நான் வந்து கற்றுக்கிட்டு பாடினதுக்கப்புறம் தான் கோவிலுக்கே போக ஆரம்பித்தேன். இவங்க ஆக்சுவலி வடபழனி முருகர் கோவிலுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக போவாங்க. அப்போவுமே ஓகே இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போதுலேருந்து தான் ஓகே ஃபைன், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் காடோட கொஞ்சம் வந்து கனெக்டடாக ஃபீல் ஆக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் முருகர், சிவன் அதெல்லாமே கொஞ்சம் வந்து வழிபட்டு இன்னுமே கனெக்டடாக ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னன்னா வந்துட்டு திருச்செந்தூர் முருகன் கோவில் தெரியும் இல்லையா? எனக்கு என் ஊர் அங்கே இருக்கிறதுனால நான் அங்கே தான் போயிருக்கேன். எனக்கு வந்துட்டு கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அம்மா கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தது. ஒரு வரமாட்டேன்னு சொன்னேன். ஏதோ இதில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கடலில் போயிட்டு கால் நினைக்கிறதுக்கு போயிருந்தேன். அப்போ போகும்போது ஒரு லாங் செயின் ஒன்று போட்டிருந்தேன், வேர் பண்ணியிருந்தேன். எனக்கு அது நான் கன்சிடர் பண்ணல அந்த செயின் போட்டிருக்கோமான்னு. மறுபடி கடலை நனைஞ்சிட்டு முருகனுக்கு அந்த பூவெல்லாம் வச்சு பண்ணும்போது இல்லை, என் செயின் மிஸ்ஸிங்கு. அந்த டைம் அவ்வளோ நேரம் செயின் இருந்துச்சு, ஆனால் அந்த டைம் மிஸ் ஆயிடுச்சு. அது என்னோட அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது. அது என் அப்பா இப்போ இல்லை. ஸோ அவங்க ஞாபகார்த்தமாக என்னோட இதிலே நான் போட்டிருந்தது. ஸோ அம்மா வந்து ரொம்ப முருகன் வழிபாடு. ஸோ அதனால் முருகன் கிட்ட போயிட்டு வேணாங்க. நான் வந்துட்டு போயிடுச்சு போட்டோம் விட்டுருங்க,
இதென்ன கிடைக்கவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது அம்மா வந்துட்டு முருகன் கிட்ட வந்துட்டு அது என்னோட மகளுக்காக என் கணவர் வந்து பண்ணது, ஸோ அது எனக்கு வேணும், அது இல்லாமல் நான் போக மாட்டேன்னு சொல்லி 3 hours அங்கே உட்காந்து எங்கள் அம்மா வழிபட்டாங்க. என்ன ஒரு மேஜிக்னு தெரியல, அந்த கடலுக்கு ஓரத்தில் ஒரு கல்லில் சிக்கிட்டு இருந்துச்சு அந்த செயின். சீரியஸாக வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஒரு மேஜிக். அது எப்படி இருக்கும் சொல்லுங்க, அவ்வளோ நேரம் தேடினது அது கிடைக்கல, அது யாரோ எடுத்துகிட்டு போயிருக்கலாம், எதுவுமே இல்லை. அப்போ அந்த 3 hours அவங்க ப்ரேயர் வந்துட்டு தான் எனக்கு வந்துட்டு சீரியஸாக ஓ கடவுள் இருக்கிறாரு ஏதோ ஒரு வகையில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டைம் வந்து அப்படி இருந்துச்சு. அந்த நேரத்தில் இருந்தால் சரி கடவுள் வழிபாடுக்கே போகலாம், முருகன் ரொம்ப பிடிக்கவே ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுதான் நம்ம வந்து நம்ம உண்மையாகவே வந்து நம்ம நினச்சி அவரை வந்து நம்ம இது வேணும் அது வேணுன்றது நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா அவருக்கு நமக்கு என்ன வேணுங்கிறது நம்மளை படைச்சா அவருக்கு நம்மளை விட நல்லாவே தெரியும். ஸோ அப்படி அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். ஸோ அப்படி நம்ம போயிட்டு எனக்கு இது வேணும்னு சொல்கிறது வந்து எந்த இதுவும் இல்லை. நமக்கு போய் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஜஸ்ட் நம்ம கண்ணை மூடிட்டு வேணுனாலே கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் என்னோட இன்ஸ்டாகிராமில் சில பேர்லாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் இது பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு, நீங்கள் அதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. ஆக்சுவலி நானுமே பண்ணியிருக்கிறேன் எங்கள் அம்மா கிட்டலாம், இவ்வளோ இது. பட் அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து ஒரு 3 month ஒரு ஒன் இயராக தான் வந்து நான் ரெகுலராக கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன். என்னோட லைஃப் மாறி இருக்கான்னு கேட்டால் 100% மாறி இருக்கு. எனக்கு முன்னாடி இருந்த என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குன்றதை வந்து என்னால் அப்படியே கண்கூட பார்த்து என்னால் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு லைஃப் மாறி இருக்கு. ஸோ கண்டிப்பாக அவரை நம்பி போய் கும்பிட்டானா கண்டிப்பாக வாழ்க்கை மாறுங்கிறது உண்மை. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே விஜயா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அரசியலுங்களுக்கு தொண்டர்கள் எல்லாருமே வந்து வேல் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க கிஃப்டாக. அந்த வேலுக்கு பின்னாடி அப்படியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. ஸோ வேல் வந்து நம்ம ரெகுலராக வீட்டிலே கூட வச்சு கும்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அவரோட முருகரோட காப்புன்ற மாதிரி வேல் வந்து இருக்குது. ஸோ அது நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அது வந்து பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குன்றது நம்புறாங்க. ஆல்சோ உண்மை அது. ஆக்சுவலி நம்ம கார்லேயும் வச்சுருப்போம். ஆல்சோ பாக்கெட்லலாம் என்கிட்டயுமே ஒரு பாக்கெட் சைஸ் ஒரு வேல் இருக்கு. ஸோ அது இருக்கும்போது நமக்கு அவர் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், முருகனே கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம கூட அம்மனே இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அதனால வந்துட்டு அம்மன் சாங் ஒன்று பாடிடலாமா 2 பேர் சேர்ந்து? மண்ணுக்குள் நீ நல்ல நீரம்மா சீரேஸ்வரி காமேஸ்வரி வேறாறு நீதானே காப்பு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்னொன்று என்ன கேள்வினா, பாம்பன் சுவாமி தெரிஞ்சிருக்கும் இல்லையா, பாம்பன் சுவாமிக்கு அடிப்படும் போது காலில் ஒரு அடி இருக்கும்போது அந்த முருகன் தான் வந்துட்டு சரி பண்ணாரு அப்படின்னு அது ஒரு பெரிய அதிசயம் இல்லையா? அந்த அதிசயம் எப்படி நிகழ்ந்தது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? பாம்பன் சாமி வந்து எனக்கு பாம்பன் சாமி பற்றி எனக்கு பெரிய இது கிடையாது. பட் இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு ஒருத்தவங்க சொல்லி தான் எனக்கு அவரை பற்றி தெரியும். எனக்குமே கேட்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அவரோட இது. பாம்பன் சாமி அப்படின்னா அவர் அவரும் நம்மள மாதிரி ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் தான். அவர் ஒரு சித்தர். அவர் ஒரு நார்மலான அவரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவரும் நார்மலான வாழ்க்கையில் தான் போகிறாரு. அவர் கல்யாணம் ஆகுது, அவர் குழந்தை பிறக்குது, எல்லாமே அப்படி தான் ஆனது. பட் வந்து அவருக்கு முருகர் மேலே ரொம்ப பக்தி அதிகம். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ரெகுலராக அவர் வந்து கும்பிடுவார். அதே மாதிரி அப்போ வந்து அவரோட குழந்தை அவங்க பையனுக்கோ சரி எனக்கு பையனா பண்ண தெரியல, பட் அவங்க குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போ போயிட்டு இவர் போய் வேண்டுறாரு முருகர்கிட்ட, இந்த மாதிரி முருகன் என்னோட குழந்தைய காப்பாற்று அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து முருகர் வந்து வீட்டுக்கு ஒரு மருந்து எடுத்து வந்து கொடுக்குறாரு. அவருக்கு அந்த குழந்தைக்கு மட்டும் தோற்றம் கொடுக்குறாரு. அங்கே வந்து வாங்கி அந்த மருந்து வந்து இது பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி அவர் ஃபேமிலியில் அவருக்கு நெருக்கப்பட்டவங்க அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கும்போது இவர் போய் வேண்டுறாரு. இவர் யாருக்கெல்லாம் வேண்டுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து காட்சி தராரு. அப்போ வந்து இவருக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. இவ்வளோ பேருக்காக நான் வேண்டுறேன், எனக்கு ஒரு டைம் கூட நீங்கள் எனக்கு காட்சி கொடுக்கல, பட் ஆனால் நான் வேண்டுற எல்லாருக்குமே வந்து காட்சி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்து இந்த 35 days இருக்கும் இல்லையா, அப்போ வந்து ராமேஸ்வரமில் ஒரு பிளேஸில் போயிட்டு இது பண்ணுறாரு, போயிட்டு ப்ரே பண்ண போகிறாரு. அப்போ 7வது நாள் வந்து 3 பேர் வந்து அவருக்கு காட்சி தராங்க. முருகர், அகத்தியர், இன்னொரு ஆள் இன்னொருத்தவங்க, இவங்க 3 பேர் வந்து காட்சி கொடுக்குறாங்க. அப்போ அவர் அந்த இதெல்லாம் வாங்கிட்டு திரும்பி சென்னை வராரு. சென்னை வந்துட்டு இப்போ ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆமாம், அப்போ ஏதோ ஒன்று இடிச்சு அவருக்கு கால் ஏதோ ப்ராப்ளம். அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அது நம்ம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அங்கே தான் கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க கால் வந்து உடஞ்சி வந்து அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. அப்போ அந்த டாக்டர் வந்து சொல்கிறாரு, இல்லை இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வயசாகிடுச்சு, இது வந்து சேர்றது கஷ்டம், ரொம்ப நாள் எடுக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு.
பட் இவர் அகைன் முருகரை வேண்டாரு. முருகர் வந்து அவருக்கு இது பண்ணி அடுத்த நாள் காலையில் அவர் கால் வந்து சரியாயிடுச்சு, அவரால் நடக்க முடியுது. ஸோ இன்னுமே வந்து ஸ்டான்லியில் வந்து இப்படி ஒரு மெடிக்கல் மிராக்கிள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இன்னுமே வந்து ஒரு இன்னும் வச்சுருக்காங்க அங்கே. ஸோ அந்த மாதிரி பாம்பன் சாமி தான் அவர் தான். பாம்பன் சாமி யார் அப்படின்னா அவர்கிட்ட நம்ம அவரை மனசு உருகி அவர்கிட்ட போய் சொன்னோம்னா அவர் வந்து முருகர்கிட்ட சொல்லுவாருங்கிறது நம்பப்படுது. அது ஒரு பெரிய அதிசயம் தான் இல்லையா? கண்டிப்பா கிடைக்காத ஒரு அதிசயம். அவர் அந்த இப்போ திருவான்மையூர்ல தான் வந்து அவர் போய் கடைசியில வந்து அவர் இதுவானாரு. அப்போ 1995 நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ 1995ல வந்து அவரோட ஜீவசமாதி அடைகிறார். அப்போ அதுதான் இப்போ நம்ம திருவான்மையூர்ல வந்து ஒரு பாம்பன் சாமி கோவில் இருக்கு, அது ரொம்ப பவர்ஃபுல். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.